ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதில் 3 பார்ட்டி இருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட்டர், ஒன்று இம்போர்ட்டர், ஒன்று இவங்க 2 பேருக்கும் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுற ஆள். சரியா? ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் வந்து வி ஹாவ் லைக் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இட்டாலியில் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க. ஸோ ஜார்ஜ் வந்து இந்தியாவிலேருந்து லெதர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நம்ம இங்கேருந்து லெதர் அனுப்புகிறோம். ஓகேவா? சுரேஷ் இஸ் சென்டிங் த லெதர் ஃப்ரம் ஹியர். அது போய் அங்கே இட்டாலியில் ரீச் ஆகி அதோட குவாலிட்டியை செக் பண்ணதுக்கப்புறம் தான் பே பண்ணுவேன்னு ஜார்ஜ் அடம் பிடிக்க, நான் சப்போஸ் இங்கேருந்து அமுச்சு வச்சு அவன் பே பண்ணாமல் என்ன ஏமாற்றிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கேருந்து சுரேஷ் பயப்பட, இவங்க 2 பேருக்கும் நடுவில் யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே நுழைஞ்சு 2 பேருக்கும் காமனான ஒரு தேர்ட் பார்ட்டி நுழைஞ்சாதான் இந்த இடத்துல இவங்க 2 பேரோட பயத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி யார் பணம் பே பண்ண வேண்டிய ஆள்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியை சேர்ந்து ஜார்ஜ் தான் பணம் பே பண்ணணும். பிகாஸ் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டர், இங்கே இந்த சுரேஷ் இஸ் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பொருள்லாம் கரெக்டாக ஷிப்மெண்ட்டில் அனுப்பி இங்கேருந்து வந்து ஷிப்மெண்ட் அங்கே போய் இறங்கிட்டதுக்கப்புறம் அவன் பணம் கொடுக்கலன்னா என்னன்றது பயம் தான் யாருக்கு இருக்குது, இங்கே சுரேஷ்க்கு இருக்குது. ஸோ இதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, இந்த சிச்சுவேஷன்லேருந்து சுரேஷை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, இந்த பயத்திலேருந்து சுரேஷை ரெஸ்கியூ பண்ணணும்னா ஜார்ஜ் பணத்தை கொடுத்துடணும், அட்வான்ஸாக முன்கூட்டியே பணத்தை கொடுக்கணும். பட் ஜார்ஜ்க்கு இருக்கிற பயமும் உண்மை தானே. இட்ஸ் நாட் லைக் அது நடக்காது அப்படின்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜார்ஜ் நினைக்கிற மாதிரி நான் பணத்தை கொடுத்துட்டேன், பட் அவன் லெதர் அனுப்பலன்னா நான் என்ன பண்ணுறது, நான் இட்டாலியில் இருக்கேன், அவன் இந்தியாவில் இருக்கான், எனக்கு என்ன, அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹேவிங் மை பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் சுரேஷ்னு சொல்லும் போது, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஜார்ஜோட பேங்க், ஓகேவா, ஜார்ஜ் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரோ அந்த பேங்க் என்ன சொல்லும், இங்கே இருக்கிற சுரேஷோட பேங்க், சுரேஷ் வந்து ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பார்ல, அந்த பேங்க்குக்கிட்ட ஜார்ஜோட பேங்க் சொல்லுவாங்க, ஜார்ஜோட பணம் எங்கிட்ட 1 crore rupees இருக்குது, ஓகேவா, ஜார்ஜ் வந்து சுரேஷ்க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அரௌண்ட் 70 lakhs தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜார்ஜ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அவரை பற்றின கிரெடிட் வர்த்தினஸ் எனக்கு தெரியும், அவர் என்னோடய கஸ்டமர் தான், கடந்த 10 வருஷமாக ஜார்ஜ் வந்து என்னோடய கஸ்டமர் தான் அப்படின்னு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சுரேஷ்க்கு யார் வந்து அந்த கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் ஜார்ஜ் ப்ரூவ் பண்ணணும், லைக் ஜார்ஜ் இஸ் கிரெடிட் வர்த்தி, ஜார்ஜ் இஸ் ட்ரஸ்ட் வர்த்தி, ஜார்ஜ் நம்ப தகுந்தவர் அப்படிங்கிற அந்த ப்ராமிஸை யார் கொடுக்க போகிறான்னு கேட்டால் ஜார்ஜோட பேங்க் தான் கொடுக்க போகுது. யாருக்கு கொடுக்க போகுதுன்னு கேட்டால் சுரேஷ்க்கு கொடுக்க போகுது. இப்போ இந்த ஜார்ஜோட பேங்க் தான் எல்சி, தட் இஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறத ஜார்ஜுக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜார்ஜ் கொடுப்பாங்க சுரேஷ்க்கு. சரியா? இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஏன்னா பணம் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியறதுனால ஜார்ஜோட பேங்க் சொல்கிறாங்க, ஒன்ஸ் யூ சென்ட் த ஷிப்மெண்ட் ஹியர், இங்கேருந்து லெதர் பர்ஃபெக்டாக இங்கே ரிசீவ் ஆகிடுச்சுன்னா we will immediately transfer the money to you because it is under our control. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக லெதர் இங்கே வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோடைய பேசிக் எக்ஸாம்பிள். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக வாட் இஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா இதுதான். the letter of credit is issued by a third party and the third party is a bank. ஓகேவா? பிட்வீன் இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் பேசிக்கலி. ஓகே, ஸோ டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், கண்டென்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் இது வந்து ரீச் ஆகும், நிறைய பேருக்கு இது சஜஷனாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே. இன்னொரு நாள் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் அ நைஸ் டே.